பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதில் நமக்கு துணை நின்று தாங்கி நடத்தி இந்த வாரத்திலும் நம்ம இணைந்து ஜெபிக்க இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த நேரம் சாட்சி நேரம். நான் முதலாவது ஒரு 5 சாட்சிகளை வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவிலையும் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஒரு ஜெப நேரம். சரியா? முதலாவது சகோதரர் பாண்டி, அந்தமான் தீவிலிருந்து ஒரு சகோதரர் பாண்டி என்கிற சகோதரர் அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன நடந்திருப்பாருங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன். 10 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாள் கூட மது அருந்தாமல் என்னால் இருக்கவே முடியாது. இப்படி அதிகமாக குடித்ததால் என் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய தலையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் 3 அடைப்புகள் ஏற்பட்டு விட்டது. மேலும் முடக்குவாதம் ஏற்பட்டு என்னுடைய கை கால்கள் பயன்படுத்த முடியாமல், வாய் திறந்து பேச முடியாமல் 7 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தேன். எங்கள் பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசுவை குறித்து எனக்கு சொன்னார்கள். பின்பு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபிக்க என்னுடைய சரீரத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. இப்பொழுது நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். வேலைக்கும் சென்று வருகிறேன். இப்பொழுது நான் மது அருந்துவது இல்லை. மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட எனக்குள் இல்லை. இயேசுவுக்கு என் வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரையே சேவித்து வருகிறேன். என்னை தேடி வந்து என் வியாதி படுக்கையை மாற்றி எனக்கு சுகம் தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்தமானில் இருக்கிற சகோதரர் பாண்டி அவர்கள், அவங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லை. மதுபானம் 10 வருஷம் குடிப்பழக்கம் அடிமையாக்கிவிட்டார். நீங்கள் கூட யாரோ ஒருவர் மதுபானத்துக்கு அடிமையாகி விட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. தப்புன்னு தெரியுது, விட முடியலை. சிலர் போதை மருந்துகள், போதை ஊசிகள், போதை மாத்திரைகள், சில வாலிப பெண் பிள்ளைகள் சிக்கி கொண்டீங்க. விளையாட்ட ஆரம்பிச்சிங்க, இப்போ அது உங்களை பாதித்து விட்டது, விட முடியல. அதான உங்கள் பிரச்சனை. இங்கே அந்த சகோதரருக்கு அற்புதம் செய்த ஒரு ஆண்டவர் பாருங்கள். 10 வருஷம் மதுபான பழக்கம், நரம்பில் அடைப்பு ஏற்பட்டு அந்த முடக்குவாதம், அதனால் பேசக்கூட முடியாது, கை கால்களை பயன்படுத்த முடியாது, படுத்த படுக்கை 7 வருடமாய் வாய் திறந்து பேச முடியாத நிலைமை. அப்போ தான் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறாரு. இயேசுவை பற்றி சொல்லுவது மத மாற்றத்திற்கு அல்ல. நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. அதற்கு காரணம் ஒரு சிறு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, மத தீவிரவாதிகள். அவங்களுக்கு இதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி. நான் இன்றைக்காவது மதத்தை பற்றி பேசியிருக்கிறேன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மதத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை. மதம் மாறுங்கள் என்று சொன்னதும் இல்லை. அது நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால் மதம் மாற்றுறது இங்கே வேலையும் அல்ல. இயேசு என்கிற நற்செய்தியை சொல்லுகிறோம். இதை மதம் மாற்றோன்னு நீங்கள் நினச்சா நாங்கள் அதை செய்து கொண்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த இயேசுன்ற நற்செய்தி சொல்லப்பட்டதுனால 7 வருஷம் படுக்கையில் இந்த சகோதரர் சுகம் பெற்றிருக்கிறாரே, 10 வருஷம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாரே. இதற்காக இந்த இயேசுவை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுக்கு தான் சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது 10 வருஷம் குடிப்பழக்கம், 7 வருஷம் வாழ்க்கை முடக்கப்பட்ட அவருடைய ஃபேமிலி என்ன நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆண் போய் சம்பாதிக்காட்டா பிள்ளைகள் குடும்பம் எவ்வளோ பாதிச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வியாதியிலேருந்து சுகம் கொடுத்தார், பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கி குடிப்பழக்கம் இல்லை, குடிப்பழக்கத்தை சிந்தனையே இல்லை. இப்படி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு மதத்தை பார்த்துருக்கீங்களா? யாராவது மதத்தை பற்றி சொல்லி இந்த மதத்துக்கு வாங்க, உங்களுக்கு இந்த பாவம்லாம் போயிடும், வியாதி போயிடும், சோமாயின்னு யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? இல்லை. இங்கே இயேசு என்கிற இரட்சகரை சொல்லுகிறோம். அவர் தான் மனிதர்கள் மேல் அன்புள்ள ஒரு ஆண்டவர், இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் பாருங்கள், இந்த சகோதரருக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு செய்வார். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நீ ஏன் மதம் கிடையாது, உனக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு இயேசு சொல்ல மாட்டார். ஏன்னா இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இயேசு மதத்தை பற்றி பேசினதே இல்லை. அவர் ஜனங்கள் மேல் அன்புள்ளவராய் மனதுருக்கமுள்ளவராய் பேசினார். அவர் யூத மார்க்கத்தில் வந்தாலும் கிரேக்கர்களுக்கு உதவி செய்தார்,
கானானியர்களுக்கு அற்புதம் செய்தார், ரோமர்களுக்கு அற்புதம் செய்தார். எல்லாம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் இனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை தருவார். இலவசமான விடுதலை இருக்கிற இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். அவரை தேடி நீங்கள் எங்கே பிரயாணப்பட தேவையில்லை. காலில் செருப்பு இல்லாமல் பாரம் சுமந்து கொண்டு எங்கே போக வேண்டாம். அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. காலில் பாதரட்சை இல்லாமல் பார சிலுவை சுமந்து நமக்கு பதிலாக எல்லாத்தையும் அவர் சுமந்து முடிச்சிட்டார். அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதம் செய்ய நான் உனக்கு பதிலாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். காலில் பாதரட்சை இல்லாமல் சிலுவை சுமந்து கொண்டு மலையில் நடந்து போய் ரத்தம் சிந்தி மறித்து உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ விசுவாசி, உனக்கு அற்புதம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு பணம்லாம் கொடுக்க தேவையில்லை. இலவசம்தான் எல்லாமே. விடுதலை இலவசம், சுகம் இலவசம். இயேசு தருகிறார். உங்களுக்கு செய்வார் பாருங்கள். இன்றைக்கு ரெண்டாவது சகோதரி நதியா, மயிலாடுதுறை. இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நம்ம மயிலாடுதுறையிலிருந்து சகோதரி நதியா, என்னுடைய இடது பக்க மார்பில் சில நாட்களாக ஒரு கட்டி இருந்தது. வலியும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். கட்டி வந்தவுடன் கேன்சர் கட்டியாக இருக்குமோ என்று நான் மிகவும் பயந்து விட்டேன். இதனால் கடந்த 23ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்றேன். கட்டியை பார்த்த மருத்துவர் உடனே ஸ்கேன் எடுத்துவிட்டு வரும்படி கூறினார். அன்றைக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக நான் சென்றேன். ஸ்கேன் எடுப்பதற்கு முன்பாக 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். இது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம 4 மாவடியில் அதுக்குன்னு ஸ்பெஷல் ரூம் இருக்கிறது. நிறைய பேர் இருப்பாங்க. ஃபோனில் யார் தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்காக ஜெப உதவி, உடனே ஜெபம் செய்வாங்க. பகலில் மட்டுமா, ராத்திரியில் திடீர்னு ஒரு பிரச்சனை. அதனால் 24 மணி நேரமும் இங்கே ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 24 ஹவர்ஸ் ஷிஃப்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள். ஜனங்கள் மீது அக்கறையும் பாரமும் உள்ளவர்கள் தான் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாராவது அப்படி செயல்படாட்டால் அவங்கள அப்புறப்படுத்திட்டு வேற ஆளை வச்சுருவோம். அது மாதிரி பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க அவங்க இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உடனே அவங்ககிட்ட இயேசுவை பற்றி பேசி ஜெபத்தை குறித்து சொல்லி ஜெபிப்பாங்க. பாரம் எடுத்து ஜெபிப்பாங்க. யார்கிட்டையும் மதம் மாத்திரக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க விசுவாசத்தோடு ஜெபம் செய்வாங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் ஜெப உதவி. 24 மணி நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டபோது ஒரு சகோதரி நன்றாக விசாரித்து மிகவும் மனம் உடைந்து எனக்காக இயேசுவிடம் ஜெபம் செய்தார்கள். பார்த்தீங்களா? அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, முகமே தெரியாது. ஏன் அவங்க பாரத்தோடு ஜெபிக்கணும்? இயேசுவின் அன்பு, இயேசுவின் மனதுருக்கம். இயேசு கிறிஸ்து இந்த மகளையும் நேசிக்கிறார். இந்த மகளுக்கு ஒரு சுகந்தரணும். நீ பாரத்தோடு ஜெபிக்க. அவங்க ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியதை உணர்ந்தேன். அந்த சகோதரியை சொல்கிறாங்க, அவங்க 4 மாவடியிலேருந்து ஜெபிக்கிறாங்க. இவங்க மயிலாடுதுறையில் இருக்கிறாங்க. ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை தொடுவதை உணர்ந்திருக்கிறாங்க. அதான் இயேசுவின் வல்லமை. தொடுவதை உணர்ந்தேன். அது முதல் என் மனதில் இருந்த பயமும் கவலையும் பாரமும் உடனே மறைந்தது. கேன்சராக இருக்குமோ, என்ன சொல்லுவாங்களோ, ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்களோ, என்ன ட்ரீட்மெண்ட்டோ, பயம் இருக்குல்ல. உடனே ஆண்டவருடைய வல்லமை பிரசன்னம் தொட்ட உடனே பயம் கலக்கம் எல்லாம் விலகி விட்டார். பின்பு ஸ்கேன் எடுப்பதற்காக சென்றேன். அதுக்கு பிறகு தான் ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுப்பதற்கு முயற்சித்த போது கட்டியை பார்த்தால் கட்டி இல்லை. இதா அற்புதம். டிஸப்பியர்ட். போகிற வழியில் ஜெபிக்கிறாங்க. டாக்டர்கிட்டருந்து ஸ்கேனுக்கு போகிற வழியில் ஜெபிச்சுட்டு ஸ்கேன் மையத்தில் போய் கட்டியை ஸ்கேன் எடுக்கணும்னு காமிச்சா கட்டியை காணும். எப்படி? அவங்க தான் சொல்கிறாங்க, எனக்கு மிகுந்த ஆச்சரியம், கட்டி மறைந்து விட்டது. இது இஸ் எ மிராக்கிள். இது அற்புதம் தானே? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி அற்புதம் செய்ய சும்மா 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான அற்புதம். இயேசு ஜனங்கள் மேலே அவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர். என்றைக்கு அந்த காலத்தில் நடந்துச்சு, அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க, அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ இன்றைக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு அவர் நமக்கு தேவை. என்றைக்கோ இருந்தார், போனார், அற்புதம் செய்தார்னு சொல்கிறதுக்கு நமக்கு எதுக்கு? இன்றைக்கு எனக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா? இன்றைக்கு என் பிரச்சனையை மாற்ற ஒரு கடவுள் இருக்கிறாரா?
அந்த காலத்தில் என்று சொன்னாங்க, போனாங்க, நம்பினாங்க, அதெல்லாம் காரியமல்ல. இன்றைக்கு எனக்கு இப்போ அற்புதம் வேணும், அப்படி செய்கிற ஒரு ஆண்டவரை காண்பீங்க. அதானே இப்போ மனுஷனுடைய தேவை. இன்றைக்கு என் அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. இட்ஸ் எ மிராக்கிள். கட்டியை காணவில்லை. எனக்கு மிகுந்த ஆச்சரியம், கட்டி மறைந்து விட்டார். கட்டி இருந்ததற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாமல் போய்விட்டார். ஜெபத்தை கேட்டு என்னுடைய கட்டியை மறை செய்து எனக்கு அற்புதம் செய்த இயேசுக்கே என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிமை சொல்லுவேன். பார்த்தீங்களா, இட்ஸ் எ மிராக்கிள். இவங்க மயிலாடுதுறை, அவங்க ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, இதில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்கள்ட்ட ஃபோனில் பேசி இதெல்லாம் உண்மைதானானே தீர விசாரித்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த சாட்சியை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை சாட்சி வருகிறது. டைம் இல்லாததுனால 5 சாட்சி தான் எங்களால் வாசிக்க முடியும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். ஏன்னா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவருடைய கல்லறையில் இப்போல்லாம் ஜெபிக்க தேவையில்லை, அங்கே இயேசு இல்லை. அதனால் கல்லறைக்கு போகிறது, இவர் ஜீவ சமாதி ஆயிட்டார் இயேசு, அங்கே போன அற்புதம் நடக்க அதெல்லாம் கிடையாது. கல்லறைகள்லாம் தேவையில்லைங்க. அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் எங்கேருந்து ஜெபிக்கிறீங்களோ அங்கே அற்புதம் செய்கிற ஆண்டவர். அதைத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் அறிவிக்கிறோம். அதனால் இந்த இயேசு இந்த நதியாவுக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். என்ன கட்டி? உங்களுக்கு கேன்சர் கட்டியா, டிபி கட்டியா, தைராய்டு கட்டியா, எதில் உங்களுக்கு பிரச்சனை? இன்றைக்கு ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார். 3வது ஒரு சகோதரி பாருங்கள், சகோதரி ஜோஸ்பின். காவல் கிணறு அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்குதில்ல, காவல் கிணறு, அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 19 வயது மகன் 3 வருடமாக சைனஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தான். தினமும் காலையில் எழுந்தவுடன் தொடர்ச்சியாக தும்மல் எடுத்துக்கொண்டே இருக்கும், மூக்கு ஒழுகி கொண்டே இருக்கும், கண் சிவந்து விடும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மாத்திரைகளை சாப்பிட்டும் எந்த மாற்றமும் வரவில்லை. தும்மல் வந்தவுடன் மாத்திரை போட்டால் சிறிது நேரத்தில் தும்மல் நின்றுவிடும். ஆனால் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் தொடர்ச்சியாக தும்மல் எடுக்க ஆரம்பித்து விடும். இப்படி 3 வருடமாக இந்த தும்மல் பிரச்சனையினால் என் மகன் மிகவும் சிரமப்பட்டு வந்தான். பாருங்கள், சைனஸ் ப்ராப்ளம். நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுறீங்கல்ல, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியில் ஜெப நேரத்தில் சகோதரி ஆஸ்லி அவர்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது நான் என்னுடைய மகன் மீது கை வைத்து மகனுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த மறுநாள் காலையிலிருந்து தும்மல் வருவது நின்றுவிட்டது. அவ்வளோதான், ஒரு ஜெபம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குன்னு பைபிள் எழுதியிருக்குது. விசுவாசத்தோட இயேசுவை விசுவாசித்து ஜெபிச்சுட்டா உடனே அற்புதம் நடக்கும். அவ்வளோதான். நீங்கள் விசுவாசிக்கணும், இருதயத்தில் சந்தேகப்படாமல். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை மறுபடியும் என்னுடைய மகனுக்கு தும்மல் வரவே இல்லை. இப்பொழுது 4 மாதமாக என்னுடைய மகன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். மறுபடியும் எந்த மருந்து மாத்திரையும் இதற்காக சாப்பிடவில்லை. ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக என் மகனுக்கு இருந்த சைனஸ் பிரச்சனையை மாற்றி பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். 3 வருஷ பிரச்சனை சைனஸ் ஆண்டவர் அப்படின்ற நேரத்தில் மாற்றிட்டார். உங்களை சுகமாக்குவார். சகோதரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இயேசு தொட போகிறார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட இருதயத்தை இணைத்து ஜெபிக்கணும். சும்மா பேருக்காக ஜெபிக்கக்கூடாது. அப்படி ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். இன்னொன்று பாருங்கள், சகோதரர் பிரதாப் கிருஷ்ணகிரி, இவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. என்னுடைய பெரியப்பா மகள் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவள். அவளுக்கு திருமணமாகி 5 வருடமாகியும் குழந்தை இல்லாதிருந்தது. வருடங்கள் செல்ல செல்ல உறவினர்கள் கேட்கும் கேள்வியினால் மிகவும் மனம் மடிந்து போனாள். எங்களுடைய குடும்பத்தில் அவளுக்கு பின்பு திருமணம் ஆனவர்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்து விட்டது. இதனால் அநேகருடைய நிந்தை பேச்சுகளுக்கும் உள்ளானாள். மேலும் மருத்துவமனைக்கு சென்று அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023ஆம் வருடம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி நாலமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு நான் அவளை குடும்பமாக அழைத்து கொண்டு வந்தேன்.
ஜெப நேரத்தில் என்னுடைய சகோதரி இயேசுவிடம், நீங்கள் குழந்தையை தந்தால் உங்களுக்காக வளர்ப்பேன் என்று அர்ப்பணித்து மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தாள். ஜெபித்துவிட்டு சென்ற சில மாதங்கள் கழித்து என்னுடைய சகோதரி கருத்தரித்தாள். இந்த வருடம் ஜூன் மாதம் 24 ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து தேவன் என் சகோதரியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 5 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த என்னுடைய சகோதரிக்கு குழந்தையை கொடுத்து சந்தோஷப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், 2023 ஜூன் 24 திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஜெபிச்சாங்க. 2024 ஜூன் 24 கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அதே தேதியில் ஆண்டவர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவங்க இயேசு அறியாத குடும்பம், கிறிஸ்தவங்க கிடையாது. நீ கிறிஸ்தவ கிடையாது, உனக்கு என்ன அற்புதம் செய்யணும்னு இயேசு சொல்லலையே. அதை தான் சொன்னேன், இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் இயேசுவை கூப்பிட்டா நீ என்ன மதம், என்ன ஜாதி, என்ன இதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அப்படி கேட்டால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஜாதியை பற்றி உணர்வுடைய யாரும் கடவுளாக இருக்க முடியாது. நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளுங்க. இன்ன ஜாதி இவன் இந்த ஜாதின்னு சொல்லுகிற அந்த காரியத்தில் இருக்கிற கடவுள் எல்லாம் கடவுளே கிடையாது. கடவுள் என்பவர் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இது ஜாதி மனுஷன் உண்டாக்குனது. இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த ஜாதி பாதத்தில் தலை அப்படின்லாம் மனுஷன் பிசாசு அவங்களை உணர்த்தி மனிதர்களை பிரிக்கும்படி பிசாசு செய்த தந்திரம். அவங்க அப்படி பேசுகிறவங்க கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க அதெல்லாம் பாகுபாடு பார்த்து நீ தூரம் நெல், தள்ளி நெல், கையை நீட்டு அப்படி சொல்லுகிறவர் அல்ல. இயேசுவை பாருங்கள், அந்த காலத்தில் யூதர்கள்னால் ரொம்ப பெருசாக மற்றவங்க நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் கூட அந்த காலத்தில் மக்கள் போக மாட்டாங்க, தூரமாக ஒதுங்கிடுவாங்க. தீட்டுன்னு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனுஷனை இயேசு தூரத்துலேருந்து சுகமாக்கலை. நீ தீட்டான வியாதி தொடக்கூடாது, அங்கேயே நெல் குணமாக்குறேன்னு சொல்லலை. அவன் பக்கத்தில் போய் அவனை தொட்டார். அதுதான் இயேசு, அதுதான் கடவுள், அதுதான் கடவுளுடைய அன்பு. கடவுள்னா அப்படி தான் இருக்கணும். மனுஷனுக்கு பக்கத்தில் அவனை தொட்டு எந்த பாகுபாடும் பார்க்காம குணமாக்கணும். இயேசு அவனுக்கு அது ஆச்சரியம். எல்லாரும் என்னை தீட்டுன்னு ஒதுக்குறாங்க, இவர் என் பக்கத்தில் என்னை தொடுகிறாரே. அதாங்க கடவுள். கடவுளுக்கும் கற்பனை கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம், உண்மை கடவுளுக்கும் கற்பனை கடவுளுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இயேசு பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம். இந்த மகள் கிறிஸ்துவ அறியாத மகள் தான். ஆனால் இயேசுவின் பாதத்திலேருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒரு குழந்தைய நான் வளர்ப்பேன், எனக்கு எவ்வளோ அதை மாற்றி கொடுங்க. ஒரே வருஷம் தேவன் சூழ்நிலையை மாற்றிட்டார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டார். உங்களுக்கு செய்வார். ஆண்டவரே உமக்கு பிரியமாக அந்த குழந்தையை வளர்ப்பேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாக வளருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? பரிசுத்தமாக குழந்தையை பார்த்துக்க, கவனமாக பார்த்துக்கன்னு தானே சொல்லுவார். அப்படி ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்களேன். 15 வருட ஒரு போராட்டம். இயேசு எப்படி அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்கள். என்னுடைய அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி என்று தொடர்ச்சியாக 4 மரணம். தொடர்ச்சியாக அந்த வீட்டில் மரணம். அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி தொடர்ச்சியான மரணத்தினால 15 வருடமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஏன் இந்த மாதிரி மரணம் வீட்டில்? பயம். தனியாக அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பேன். நானாகவே எதையாவது பேசி கொண்டிருப்பேன். இரவு நேரத்தில் தூக்கமே வராது. தூங்காமல் விழித்து கொண்டிருப்பேன். மேலும் சரியாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துவிடும். இதனால் நாளடைவில் என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனப்பட ஆரம்பித்தது. மாதத்தில் 4 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தேன். 15 வருஷம் பிரச்சனை பாருங்க. மாதத்தில் 4 முறை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி, டிப்ரெஷன், தூக்கம் கிடையாது. இந்த மரணம் தொடர்ச்சியாக வந்த மரணத்தினால் உண்டான பாதிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி குறித்து கேள்விப்பட்டு நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்க ஆரம்பித்தேன். நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது. அதன் மூலம் இயேசுவை குறித்து நன்கு நான் அறிந்து கொண்டேன். நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க என்னுடைய சரீரத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. நாளடைவில் நல்ல சுகம் என் சரீரத்தில் வந்துவிட்டது.
என்னுடைய மன அழுத்தமும் நீங்கிவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். இரவு நேரத்தில் தூக்க மாத்திரை இல்லாமல் நன்றாக தூங்குகிறேன். இப்பொழுது நன்றாக சாப்பிடுகிறேன். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, தினந்தோறும் 2 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் செய்கிறேன். இதான் ஒரு மிராக்கிள். பயந்து பயந்து தூக்கமில்லாமல் கலங்கி கொண்டிருந்த மகன் விடுதலையாக எனக்கு 2 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்க. 2 மணி நேரம் யாருக்காக ஜெபிப்பாங்க? உலகத்துக்காக, தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக. இதாங்க இயேசு. இப்படிலாம் மாற்றுகிற ஒரு ஆண்டவரை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள் நீங்களே. இப்பொழுது நன்றாக சாப்பிடுகிறேன். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, தினந்தோறும் 2 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் செய்கிறேன். வேதத்தை வாசித்து தியானிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு 15 வருடமாக எனக்கு இருந்த மன அழுத்தத்தை நீக்கி என் சரீர பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து என்னை வழிநடத்தி வருகிற இயேசுவுக்கே நன்றி. எனக்கு தாயும் தகப்பனும் இயேசு. அதான் ஆண்டவர். தாயும் தகப்பனுமாக இருந்து நடத்துகிறவர். சகோதரி ஹேமலாதா அவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. சகோதரி ஹேமலாதா மதுரை, அங்கேருந்து அவங்க தான் அவங்களுக்கு 15 வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலை. எத்தனை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஒரு சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 69 வருஷ பிரச்சனை, இயேசு எப்படி அற்புதம் செய்தார்னு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்படி ஒரு ஆண்டவரை கேள்விப்பட்டீங்களா? நீங்களே யோசித்து பாருங்களேன். இந்த ஆண்டவரை வேண்டான்னு ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் மறுக்க முடியும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். அவட்ட பணம் கேட்டாரா? உங்களுடைய பொண்ணு பொருளை கேட்டாரா? நீ இங்கே வா அங்கே வான்னு சொன்னாரா? இலவச நீ விசுவாசித்தா போதும் மகனே மகளே, நான் அவனுக்கு அற்புதம் செய்கிறேன்னு ஒரு ஆண்டவர் சொல்லி இவ்வளோ சாட்சிகளை முன்னிறுத்தும் போது இந்த ஆண்டவரை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளாட்டா உங்களைப் போல பரிதாபத்திற்குரியவள் யாருமே இருக்க முடியாது. நீங்களே யோசித்து பாருங்களேன். ஏதாவது கட்டாயப்படுத்துகிறாரா இல்லையே? ஏதாவது கேட்டாரா இல்லையே? ஆண்டவர் இலவசமாய் சுகம் கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். சரி, இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் நிறைய பேர் வாசிக்கும் போது இதெல்லாம் உண்மைதானா? நம்ப முடியாமல் இருக்கிற அதுதான் அற்புதம். நம்ப முடியாத ஒரு காரியம் நடக்கிறது என்றால் தட் இஸ் மிராக்கிள். அதுதான் அற்புதம் என்பது. நம்ப முடியக்கூடிய காரியம்னா அது அற்புதம் எப்படி சொல்ல முடியும்? மனிதனால் செய்ய முடியாதவைகளை கர்த்தர் செய்கிறார் இயேசு. அதான் மிராக்கிள். அதுதான் மிராக்கிள் ஒர்க்கர், அற்புதம் செய்கிறவர். இப்போது 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரர் மரிய ஜெயசீலன், புதுக்கோட்டையிலிருந்து 38 வருஷம் ஒரு பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். 38 இயர்ஸ். இந்த சாட்சியை நான் பார்த்தேன். நிறைய பேர் 38 வருஷம் வியாதி பாவம் நிறைய பிரச்சனைலேருந்து 38 வருஷம் விடுதலை பெற்றவங்க நிறைய சாட்சிகள். நான் அதை தனியாக எடுத்து பார்த்தேன். நிறையா இருக்குது. அது ஆச்சரியம். ஏன்னா வேறு புஸ்தகத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தா 38 வருஷம் வியாதி படுக்கிற இந்த மனிதனை இயேசு தேடி சென்று குணமாக்கினார். அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. 38 இயர்ஸ், 38 வருஷம் நீ. ஆனால் இப்போது 38 வருஷம் வியாதி பிரச்சனை பாடுகள் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சாட்சி நான் அதை எடுக்க சொன்னேன். அதுவே நிறையா இருக்குது. இப்போ அது என் கையில் இருக்குது. 38 வருஷம் பிரச்சனை. யோசித்து பாருங்களேன். 38 வருஷன்றது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாரு. 38. இன்னொரு சகோதரிக்கு 69 வருஷம், அவங்களும் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. 2ஐயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தா நடக்குதே. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே. இப்படி ஒரு ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவர் கற்பனை தெய்வம் அல்ல, கிராமத்துக்குரிய தெய்வம் அல்ல, ஒரு ஜாதிக்குரிய தெய்வம் அல்ல, ஒரு இனத்துக்குரிய தெய்வம் அல்ல. சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறவர், உலகத்தின் இரட்சகர். உலகம் முழுவதும் அத்தனை தேசத்திலும் ஜனங்கள் ஆராதிக்கிறவர், அவரை ஆராதிக்கிறார்கள். மக்களுள்ள அந்த ஆண்டவர் அவர், சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் தான் உங்களோட பேசுகிறார். அவர் தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பலர் பல கருத்து சொல்லலாம். ஆனால் தமிழில் ஒரு மொழி சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்த நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒன்றே குலம், ஜாதிலாம் கிடையாது. மனிதன் சிருஷ்டித்தது ஒரே இனம்தான். எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. எல்லாரும் ஆதாமிலிருந்து தோன்றினவர்கள் தான். அதன் பிறகு நோவா காலத்துக்கு நோவா என்கிற குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி முழு உலகமும். ஜாதிலாம் கிடையாது, ஒன்றே குலம்.
ஜாதி பற்றி எவனாவது பேசினா அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு ஜாதி பற்றி பேசினா நம்பாருங்க, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. என்றால் இயேசு ஜாதியை உண்டாக்கலை, ஜாதியை ஆதரிக்கலை. ஜாதின்ற உணர்வு இருக்கக்கூடாத ஒரு பாவமான காரியம். அதை பற்றி பேசினா அவன் கிறிஸ்தவனே கிடையாது, அவனுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, ஒருவனே தேவன். பல தெய்வம்னு சொன்னால் நம்ப முடியாது. இது ஏன் நம்பிக்கை? உங்கள் நம்பிக்கை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறான நம்பிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அதை தான் சொல்ல முடியும். நம்பிக்கையில் ரெண்டு இருக்குது, தவறான நம்பிக்கை, சரியான நம்பிக்கை. தவறான நம்பிக்கை நம்பிக்கொண்டே இருக்குந்தாக்கி முடிவு அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தான் தெரியும். சரியானதை நம்பணும், அதை நீங்கள் ஆராயணும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே உலகம், ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர் தான். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதில் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால் நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனால் ஒரே ஆண்டவர் தான் உண்டு, ஒரே இனம். யாரையும் ஜாதி வித்தியாசம் பார்த்து பழகுவதில்லை, பேசுவதில்லை, செய்வதை இல்லை. உலகத்தில் பல ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் ஊழியத்தில் அது மாதிரி நாங்கள் சொல்கிறதில்ல, அப்படி உலகம் சொல்கிறதில்ல. பல இன மக்கள் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். யாரும் எந்த ஜாதின்னு கேட்டுக்கொள்வதில்லை, பேசுவதில்லை. அப்படி பேசக்கூடாது, அது தவறு என்று சொல்லி என் கூட இருக்கிறவங்களாம் அது மாதிரி தான். பல ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்தவர்கள். அப்படி தான் நாங்கள் ஒன்றாக இணைந்து இயேசுக்காக ஒன்றாக ஊழியம் செய்கிறோம். இதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த கிறிஸ்தவம் இதுதான். சர்ச்சில் ஜாதி சண்டை போட்டாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு கர்த்தரே வரமாட்டார். இயேசுவே வராத சர்ச்சில் எதுக்கு போய் நீங்கள் உட்காந்து காணிக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யோசித்து பாருங்கள். ஜாதி சண்டை, ஜாதி பெருமை பேசுகிற சர்ச்சுக்கு இயேசு வருவார்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டார். உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்க போடுறோம், ஜாதி சர்ச்சுன்னு சொல்லி. இயேசு அங்கே வரவே மாட்டார், அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை சரியாக புரிந்து, வேதாகமத்தின் தேவன் இயேசு என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அதை அறியாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மதிகேடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அன்று சொன்னார்ல, ஒரு மனிதன் நிறைய தன்னுடைய பொருட்களை சேர்த்து வச்சு என் ஆத்மாவை புசித்து குடித்து சந்தோஷமாருன்னு சொன்னான். மதிகேடனேன்னு சொன்னார். இன்றைக்கு இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொண்டா எங்கே போவேன்? மதிகேடனே ஆண்டவர் சொல்கிறார். பதவி சண்டை போடுற சர்ச்சுக்குள்ளே, ஜாதி சண்டை போடுற சர்ச்சுக்குள்ளே, பணத்தை திருடுற சர்ச்சுக்குள்ளே, மதிகேடன் நீ. இன்றைக்கு இரவு செத்து போனால் எங்கே போவேன்? சாத்தான் நரகத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போவான். உங்களுக்கு பாட்டு பாடி அடக்கம் பண்ணலாம், பரம எருசலேமே நீ பாட்டு பாடி, அதனால் பலவுத்து போக முடியாது. மதிகேடன் என்று இயேசு சொல்லுகிறார். மதிகேடர்களாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர். ஆனால் இன்றைக்கு இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறாங்க, வசனத்தின்படி வாழ்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோரையும் ஆனார்கள். நான் பரம்பரை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கொண்டு ஜாதி பேசிக்கொண்டு சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பரலோகத்து போக முடியாது. ஆனால் இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, அவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழகாக ஜெபிக்கிறாங்க. 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களே ஐயா. இந்தியாவில் இருக்க 144 கோடி மக்களுக்கும் இந்த இயேசுவை சொல்லணும். அதுதான் என் இருதயத்தின் ஏக்கமும் தாக்கமும். ஏனென்றால் இந்த இயேசுவை என் ஜனங்க அறிந்துக்கிட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்களே, என் ஜன பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெறுமே, அந்த பாரம். அதனால தான் செய்கிறோம், மதம் மாற்றுவதற்கு அல்ல. மதம் மாற்றி கொண்டு போய் என்னத்தை பண்ண போகிறோம்? யோசித்து பாருங்கள். அது மதம் மாற்றி கொண்டு போய் என்னத்தை பண்ண? ஒன்றும் பண்ணுவதற்கு இல்லை. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பாவ சாபத்திலிருந்து விடுதலை அடையணும். ஐயோ, அறியாமல் இருக்கிற ஜனங்கள் அவங்க முன்னையான ஆண்டவரை அறிந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லை? எவ்வளோ கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், ஐயோ ஐயா இதுவரைக்கும் இந்த இயேசுவன் அறியாமல் போயிட்டேனே. எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? இத்தனை வருஷம் நான் வீணாக்கிட்டேன், இவ்வளவு அற்புதமான ஆண்டவரை இப்போ தான் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் பிந்தினோர் முந்தினோர் ஆயிட்டாங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் பெருமை பேசிக்கிட்டு ஜாதியை பற்றியும் கட்சியை பற்றியும் குரூப்பை பற்றியும் சபைக்குள்ளே உட்கார்ந்து இந்த குரூப் அந்த குரூப்னு பேசினாலே சபிக்கப்பட்டு போவாய், அறிந்து கொள். சபை என்பது எப்படி பிரிக்க முடியும்? சபை என்பது ஒரு குடும்பம், இயேசுவுக்கு சொந்தம், கிறிஸ்துவின் மணவாட்டி, தேவனுடைய மந்தை. அதை நீ கூறு போட்டா நீ சபிக்கப்பட்டு போவாய், உன் குடும்பம் சாபத்துக்குள்ளாகிவிடும். அறிந்து கொள். அறியாமல் உள்ள காலத்தில் சும்மா இருந்தார், இனி அப்படி இருக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவரும் நியாயம் தீர்த்து விடுவார். குடும்பத்தை பிரிக்கிற நீ, கர்த்தருடைய சபையை உடைக்கிற நீ, சுயநலத்துக்காக நீ பதவிக்காக சபையை உடைச்சி பாழாக்குகிற பொல்லாத கள்ளர்களுடைய கூட்டமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா சாபத்துக்குள்ளாயிருவீங்க.
மனம் திரும்பி ஒழுங்காக ஊழியம் செய்யுங்க. எல்லாரையும் நேசித்து அனைத்து நம்மெல்லாம் ஒரு குடும்பம் வாங்க, இனி குரூப்பே கிடையாதுன்னு சொல்லுங்க. அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த குரூப்பு கூட சேர்ந்து போனீங்க, போதகர்கள் ஊழியக்காரர்கள் போனீங்க, குடும்பத்துக்கு சாபம் அறிந்து கொள்ளுங்க. இதில் போய் சாபத்துக்குள்ளான பிஷப்மார்களுடைய குடும்பம் எனக்கு தெரியும். பிஷப் குடும்பத்தினுடைய மகன் வந்து என்கிட்ட அழுதாங்க, எங்கள் அப்பா செய்கிற பாவத்தினுடைய சாபத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், ஒருவரும் தப்ப முடியாது. பிஷப்பாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், மோகலாசர்ஸாக இருக்கலாம். டோன்ட் பிளே வித் காட் இன் த சர்ச். அறிந்து கொள்ளுங்கள். ஒழுங்காக மனம் திரும்பி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக ஊழியம் செய்யுங்க. சுயநலத்துக்காக பதவிக்காக சபையை பிரித்து விளையாடுகிற கள்ளர்கள் ஓநாய்கள் கூட்டம் சபைக்குள்ளே நீங்கள் அழிந்து போவீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை தேவன் நியாயம் தீர்த்து விடுவார். இதை அறிந்து கொள்ளுங்க. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்ததை பார்த்து உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா எப்படி தப்புவீங்க நீங்கள்? தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சபை குறித்து பாரம் கொண்டிருக்கிறார். சபை நினைக்கும் போது அழுகு தான் வருது, கண்ணீர் தான் வருது. அவர் தேவனுடைய சபை, கர்த்தருடைய சபை, சபை ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, இயேசுவின் மணவாட்டி. அதுகிட்ட விளையாடி கொண்டிருக்கிற சில பொல்லாதவர்களுடைய கூட்டம். அதுதான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஒழுங்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது கிடையாது சபைக்காக, ஆனால் அரசியல் பண்ணுவார். தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, இல்லாட்ட உங்கள் கண் முன்னால் உங்கள் குடும்பத்தில் சாபத்தினுடைய விளைவு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கிறேன். டயசிஸில் அரசியல் பண்ணவங்க பேச முடியாமல் முடக்கப்பட்டு கிடப்பதை நான் பார்த்துருக்கிறேன். வியாதி படுக்கையில் மரித்து போனதை பார்த்துருக்கிறேன். திடீரென்று அவர்கள் நாசமாகி போய் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நின்றதை பார்த்துருக்கிறேன். நிறைய பார்த்துருக்கிறேன். தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. டோன்ட் பிளே இன் த சர்ச். அது தேவனுடைய சபை. உங்களை அரசியல் பண்ணணுன்னா கட்சி இருக்குது, போங்க. எத்தனையோ கட்சி இருக்குல்ல, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே போய் அரசியல் பண்ணுங்க. சபைக்குள்ளே அரசியல் பண்ணாதுங்க. நீங்கள் அரசியலுக்குன்னு சபைக்குள்ளே வந்து குரூப்பை பிரிச்சிங்க, இனி நாசமாக போயிடுவீங்க. அதை அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொன்னார், உங்களுக்கு ஐயோ, அது நிறைவேற போகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டவர் பார்த்துட்டார், பொறுமையாக இருந்துட்டார். 3 வருஷம் ஊழியம் முடிகிற காலத்தில் தான் சொன்னார், கப்பர்நகூமே, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன? தன்னை சபிக்கப்பட்டு போவான்னு இயேசு சொன்னார். இயேசு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அதே சமயத்தில் சபிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. சபித்தார். அதனால் இன்றைக்கு வரைக்கும் எருசலேமுக்கு போங்க, இஸ்ரவேல் தேசம் போங்க. அங்கே போனீங்கன்னா எரிகோ பட்டணம் இருக்குது, பெத்தானியா பட்டணம் இருக்குது, பெத்லகேம் பட்டணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது என்ன தெரியுமா? கப்பர்நகூம். பைபிளில் இருக்கு இயேசுவின் பட்டணம், மத்தேயு 9 அதிகாரம். இன்றைக்கி அந்த பட்டணம் இல்லை, பாழடைஞ்சு கிடக்குது. அங்கே உள்ள அந்த ஜபாலை வீடுகள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு. கப்பர்நகூமுக்கு போனால் ஒரு வீடும் இல்லை, ஒரு ஆளுங்க வசிக்கலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சபிச்சார், கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட அற்புதத்தை சோதோம் செஞ்சிருந்தா மனம் திரும்பி இருப்பாங்களே. பாருங்கள், அந்த சாபத்தின் விளைவு. இயேசு சபித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலம், டைம் கொடுக்கிறார். மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இனிமேலும் தொடர்ந்து இதை பண்ணி கொண்டு இருந்தீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிந்தது. அறிந்து கொள்ளுங்கள், தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். இப்போது 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் இதெல்லாம்னு தெரியல. ஆவியானவர் பேசுகிறார், எனக்கு தெளிவாக தெரியுது. நான் அல்ல, இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறார். நிர்விசாரமாக இருதயத்தை கடினப்படுத்தி, யூ ஆர் பிளேயிங் இன் த சர்ச், தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். சீக்கிரத்தில் நீங்கள் மனம் திரும்பாட்டா இல்லாமல் காணாமல் போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. அறிந்து கொள்ளுங்கள். முடக்கப்பட்டு செயலற்று போயிடுவீங்க. அறிந்து கொள்ளுங்கள். இனிமேல் ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். இவ்வளோ ஜனங்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து அழுது எழுப்புதலுக்காக சபைக்காக ஜெபிக்கிறாங்க. நீங்கள் திமிர் கொண்டு அலைவீங்களா? தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கு. சவுக்கு எடுக்கிற காலம் வந்து விட்டார். அதனால் ஒழுங்காக மனம் திரும்பிடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு வருகிறேன். நீங்கள் மற்றவங்க பயந்துறாருங்க, பிரதர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி. இயேசு உங்களை நேசிக்கிற ஆண்டவர். அவர் ஆலயத்தில் போன சவுக்கு எடுப்பார், தெருவில் வந்தால் மக்களை அன்போடு அணைத்து கொள்ளுவார். இயேசு 2 விதமான இயேசு. அவர் ஒரே ஆண்டவர் தான். ஆனால் மதத்தை வச்சு ஏமாத்துறவங்களை கண்டால் ஆண்டவர் கோவப்படுவார். ஆமாம், மதத்தை வச்சு, அதாவது இந்த கடவுளை வச்சு ஏமாத்துறவங்க, சர்ச்சு தேவாலயத்தை பிஸ்னஸ் தலமாக மாற்றிட்டாங்கல்ல, அதான் சவுக்கு எடுத்தார் ஆண்டவர். கோபத்தோடு எழும்பினார். அந்த மாதிரி இன்றைக்கி சபையை பாழாக்கி கொண்டு இருக்கிற கள்ளர்கள், வியாபாரிகள் சபைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க.
அது மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவர் பேசுகிறார். அந்த சாதாரண மக்களை பார்க்கும்போது ஆண்டவர் அணைத்து கொண்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் போல செய்வார். இப்போ 2 சாட்சியை பார்க்க போகிறோம், சரியா? ஒன்று சகோதரர் மரிய ஜெயசீலன், புதுக்கோட்டை. ஐயா அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. 38 வருஷம் மதுபான பழக்கம், பைபிளே கிடையாது. கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, சர்ச்சிலையும் பைபிள் வாங்குங்க, பைபிள் வாசிங்கன்னு சொல்லலை. வசனத்தை வாசிக்க சொல்லாட்டா நீங்கள் யோசித்து பாருங்கள். வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவாகிட்ட, இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டுரு, அப்போ தான் உனக்கு காரியம் வாய்க்கும், நான் ஜெயம் தருவேன்னு சொல்லி. இயேசுவே சொல்லுகிறார், வேறு வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தில் நீங்கள் தியானமாக இருங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு. இந்த வசனத்தையே சொல்லாத சபை என்ன சபைன்னு நீங்களே யோசித்து கொள்ளுங்க. தயவுசெய்து நீங்கள் ரொம்ப சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி. பரம்பரை கிறிஸ்தவங்க தான். ஆனால் 38 வருஷம் குடி பழக்கம், தாத்தா தகப்பனார், இப்போ இவங்க, அது சாபமாய் தொடர்ந்தது. இயேசு விடுதலை கொடுத்துட்டார் பார்த்தீங்களா? அந்த ஐயா பாருங்கள், இயேசுட்டு ஒப்பு கொடுத்து புகையில் போடுறது, மதுபான பழக்கம், விடுதலை. இதாங்க இயேசு, இதுக்கு தாங்க இயேசு வந்தார். பாருங்கள், ஐயாவுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம். எப்படி? எதுக்காக? தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக. என்னை போல் குடிகாரங்கெல்லாம் ஏன் குடிகாரங்க நிறைய மனம் திரும்பிக்கிட்டே இருக்காங்க? எல்லா வாரமும் சாட்சி வருதில்லை, குடிகாரங்க மனம் திரும்பினார். இப்படி ஜெபிக்கிறதுனால இந்த ஐயா ஜெபிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்கிறதுனால ஏராளமான பேர் விடுதலை பெற்று மனம் திரும்பி விடுதலை பெற்று வர்றாங்க. பார்த்தீங்களா? ஏதோ அருமையான ஒரு சாட்சி. இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி பாருங்கள், குடும்பமாக ஜெபிக்கிறாங்க, குடும்ப ஜெபம் 1 மணி நேரம் செய்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி குடும்பங்களாக எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் மாறணும். அதான் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இது மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். இதுதான் தேசத்தை மறுரூபப்படுத்த போகிறது, அறிந்து கொள்ளுங்க. இதைத்தான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவு கொப்பா இருக்கிறது. ரகசியமாய் தேவனுடைய ராஜ்யம் பரவி கொண்டே வருகிறது. அதனால் ஒரு நாள் வரும்போது முழு பானையில் இருக்கிற மாவும் புளித்து இருக்கும். முழு தேசத்தில் இருக்கிற திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதுதான் தேவன் செய்கிறார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. சரி, அடுத்து ஒரு சகோதரி ராஜசேகரி திருவண்ணாமலையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. சகோதரி ராஜசேகரி திருவண்ணாமலை, 69 வருஷ பிரச்சனை, 69 வருஷம். நல்ல கவனிங்க இந்த சாட்சியை. ஐயா பாருங்கள், 38 வருஷம் மதுபான பழக்கத்திலேருந்து போதை வசதிகள் இந்த விடுதலை. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இந்த குடும்பம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி உங்கள் குடும்பம் மாறும். நீங்களும் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து, இயேசுவே நான் பாவி தான், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. அவ்வளோதான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இயேசு சொன்னார், நான் ஆண்டவரே நான் பாவி தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. அவளை கேட்டால் போதும். உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பார்த்தீங்களா? அவளால் குடிக்க முடியல, புகையில் போடலை, ஆண்டவர் ஒரே நாளில் மாற்றிட்டார்ல. இதுதான் இயேசுவின் பெரிய ஒரு அற்புதம். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இப்போ சகோதரி ராஜசேகரி திருவண்ணாமலை, அங்கேருந்து அவங்க சொல்லியிருக்கிறதை கேளுங்க. இல்லை, பிறவிலேயே ஒரு காது கேட்கலை, இடது காது பிறக்கிற போதிலிருந்தே. பிறந்து இங்கே 69 வயசு. அவங்க படித்து வேலை பார்த்து ரிட்டையர்டு ஆகிட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு பரிகாசம், அவங்க காது கேட்காததை சொல்லி மற்றவங்க பரிகாசம் பண்ணி அதனால் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடையே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இத்தனை வருஷ காலம் ரிட்டையர்டாகி வீட்டில் இருந்த காலம். ஏன் முதல்ல ஆண்டவர் சுகமாக்கலை? ஆண்டவர் என்ன சொல்வார்? முதல்ல நீ ஏன் என்கிட்ட கேட்கல? இப்போ தானே கேட்ட மகளே, நீ கேட்ட உடனே நான் அற்புதம் செய்திருக்கிறேன். அதுதான் வித்தியாசம். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் இயேசு அற்புதம் செய்வார். 69 வருஷம், இட்ஸ் எ மிராக்கிள். இல்லை, நீ யோசித்து பாருங்களேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறாரு. 69 வருஷம் பிறந்ததிலிருந்து ஒரு காது கேட்காம 69 வருஷம் கடந்து அவங்க ஜெபத்தில் வந்து எனக்கு அபிஷேகம் கொடுங்க, அனாயிண்டிங், அபிஷேகம். ஆவியானவர் இறங்கினால், ஆவியானவர் எங்கவங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் இறங்கினா பாவத்திலேருந்து விடுதலை மட்டும் கிடையாது, வியாதி கட்டிலேருந்து விடுதலை, சரீரத்தில் விடுதலை உண்டாகிறோம். அப்படி தான் ஆண்டோடைய வல்லமை தொட்ட உடனே காது திறந்து விட்டது. இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தில் நிறைய பேருடைய காது திறக்கப்பட்டது. ஒரு அம்மா சொன்ன, 2 காதும் கேட்காது, கண்ணும் எனக்கு தெரியாத பிரச்சனை,
தப்புன்னு காது திறந்தது, கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சேன்னு ஒரு தாயார் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி சொன்னாங்க. இன்றைக்கி பலருக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இந்த அற்புதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசுவுக்குமே இந்த அற்புதத்துக்கு தான் சம்பந்தம். அவர் தான் தொட்டார், அவங்க அவர் தான் கூப்பிட்டாங்க, அவர் தான் தொட்டார், அவர் தான் சுகம் கொடுத்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மோகலாசஸை தேடாதுங்க, இயேசுவை தேடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் அங்கே தான் இருக்கார், உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அவரை பற்றி அறிந்து கொள்ளணும். ஜெபத்தில் இன்னும் வளரணும்னா நீங்கள் 4 மாடியில் வந்து ஜெபத்தில் பங்கு பெறலாம். அப்போ நீங்கள் நிறைய ஜெபத்தை பற்றி, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளலாம். அற்புதம் வேணும்னா இயேசுவை தான் நீங்கள் பற்றி கொள்ளணும். பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இன்றைக்கி 38 வருஷம் பாவ அடிமத்தலத்திலிருந்து விடுதலை, 69 வருஷம் கேட்காத காது ஆண்டவர் கேட்க வைத்த அற்புதம். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர்! எனக்கு செய்வாரா? உங்களுக்கு செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பைபிளில் இருக்குது, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருத்தருக்கு செய்துட்டு ஒருத்தருக்கு செய்ய மாட்டேன்னு என்று சொல்ல மாட்டார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், விசுவாசம். நீ விசுவாசிக்கிறியா மகளே? நீ விசுவாசிக்கிறியா மகனே? அது மட்டும்தான் ஆண்டவர் கேட்பார். நீ பணம் கொடுப்பியா, காணிக்க கொடுப்பியா, எவ்வளோ தட்சணை தருவேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவர் சொல்லுவார், வானமும் பூமியும் என்னுடையது, உலகமே எனக்கு சொந்தம், நீ எனக்கு காசு கொடுக்க போறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அதனால் அதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயம் வேணும். உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து, இயேசுவே என் கூட இருங்க, எனக்கு தகப்பனா தாயா என் கூடவே இருங்க, என்னை நடத்துங்க, நான் உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவ்வளோதான். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுலபம். இயேசுகிட்ட அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. இயேசுகிட்ட அற்புதம் பெற உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளணும், வேதனைப்படுத்தணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். விசுவாசமுள்ள ஜெபம். இப்போ 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. எனக்கு மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த பீடி சிகரெட்டு, இந்த போதை மாத்திரை மருந்து, இதுக்கெல்லாம் நான் அடிமையாற்ற விட முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் ஐயாவுக்கு விடுதலை கொடுத்தீங்க, 38 வருஷம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு இன்றைக்கி விடுதலை வேணும், என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னித்து நீங்கள் என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. கட்டாயம் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரம் இல்லை, விடுதலை கொடுத்து புதிய வாழ்க்கை தருவார். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்ணில் சுக வேணால் கண்ணில் கை வைங்க. எனக்கும் காது கேட்கல பிரச்சனைனா காதலுடைய விரல் வைத்து கொள்ளுங்க. அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபம் செய்யுங்க. எனக்கு வாத வியாதி அல்லது சைனஸ் பிரச்சனை அல்லது ஹார்ட்டில் ப்ராப்ளம் அல்லது ஒரு கட்டி இருக்குது, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கட்டியை மறைச்சு செஞ்சார் பார்த்தீங்களா ஒரு சகோதரிக்கு, எவ்வளோ அற்புதம்! அப்படின்ற ஆஸ்பத்திரி ஸ்கேனுக்கு சென்டருக்கு போகிற வழிக்குள்ளே கட்டி மறைந்து போயிட்டார். ஏசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார். உங்கள் குழந்தை நடக்க முடியல, குழந்தை மேலே கை வைங்க. உங்கள் குழந்தைக்கு சுகம். நீங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கணும். சொந்த பெறக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது, பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடாமல் ஜெபிக்கணும். சில சமயம் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா அல்லது பின்வாங்கி போயிடுறீங்களான்னு. விடாமல் நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்க, நீங்கள் தான் எனக்கு செய்ய முடியும், நாம் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபிங்க. இப்போ ஆண்டவர் தொடுவார். வியாதிப்பட்ட குழந்தைகள் மேலே கை வைங்க. உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ அவங்க மேலே கை வைத்து நீங்கள் கை வைங்க, பயப்படாதங்க. நீங்கள் கை வைக்கும் போது இயேசு அதை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, நீங்கள் கை வைக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க, அதை பார்த்து ஆண்டவர் தொடுவார். உங்கள் கையை அவர் தொட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுதான் இயேசு. அதனால் நீங்கள் தைரியமாக கை வைத்து ஜெபம் செய்யுங்க. 5 நிமிஷம்தான். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவே அப்படின்னு கூப்பிடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவை விடுதலை தாருன்னு சொல்லணும். கற்பத்தின் கனி இல்லைன்னா கணவன் மனைவி கை கோர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்குறோம், உமக்காக வளர்க்க குழந்தை கொடுங்க. அந்த சகோதரிக்கு கரெக்டாக 1 வருஷத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தீங்கல்ல, எங்களுக்கு தாங்க. கேளுங்க, உரிமையாக கேளுங்க. அவங்களுக்கு செஞ்சீங்களே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. அவர் அதை நினைவு கூர்ந்து கட்டாயம் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பார். உங்கள் மகளுக்காக அல்லது உங்களுடைய மருமகளுக்காக ஜெபிக்கலாம். மகர் குடும்பம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. அப்போ கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை மாறணும், வேலை
பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், எந்த காரியமானாலும் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க, கேளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளணும். ஏன்னா அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே ஜெபிச்சா ஒரு மனம் இருக்காது. ஆண்டவர் கேட்குற உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து ஜெபிக்கணும். அப்போ கண்ணை மூடி இயேசுவை உங்களுடைய மனக்கண்மனால் நிறுத்தி, இயேசுவை உங்ககிட்ட நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துடுங்க, மோகலாசஸை மறந்துடுங்க. இயேசுவை மட்டும் மனசில் நினச்சி ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்க. ஜெபிக்கிறீங்களா? அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது பழக்கம் இல்லையேன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கணும். அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். சரியாக கை வச்சிட்டிங்களா? ஜெபிக்கலாமா? முதல்ல கண்களை மூடி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் நீர் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த ஆஸ்பத்திரியில் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த அற்புதங்களெல்லாம் செய்கிற இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த மெய்யான ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு தகப்பனாக நீங்கள் இருந்த நடத்தணும். என்னை தொடுங்க, என்னை குணமாக்குங்க. கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை குணமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை வேணும். இந்த மதுபானம் இனி வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் இனி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த பீடி சிகரெட்டு பழக்கம் எனக்கு வேண்டாம், புகையில் போடுறது, அந்த பொடி போடுவது எல்லாம் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்கள், சொல்லுங்கள், ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தொடுங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அம்மாவை தொட்டு குணமாக்குங்க. ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்க. ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. குட்டி பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு உங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார், அம்மாவுக்கு சுகம் தருகிறார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் குழந்தை வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. குழந்தையினுடைய உடம்பில் டியூபெல்லாம் மாட்டப்பட்டிருக்குது. குழந்தை இனி உயிர் பிழைக்கிறது கஷ்டம், எங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பக்கத்தில் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிற தாய், நீங்கள் அந்த தாயார் குழந்தை மேலே கை வைங்க, குழந்தை மேலே கை வைங்க. நான் அதை பார்க்குறேன், இயேசு எனக்கு காண்பிக்கிறார். அந்த குழந்தை மேலே கை வைங்க, விசுவாசத்தோடு வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தை சுகம் அடைவதாக. சொல்லுங்கள், சொல்லுங்கள், வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தை சுகம் அடைவதாக. இயேசுவே, இந்த குழந்தைய உமக்காக நான் வளர்ப்பேன், இந்த குழந்தையை திரும்ப எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை இயேசு கண்டார். நீங்கள் தொட்டு ஜெபிச்சதனால் உங்களுடைய குழந்தையினுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாகிறது. பயப்படாதங்க, மரணக்கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு. குழந்தை நல்ல சுகத்தோடு உங்கள் வீட்டுக்கு வரும், நீங்கள் கொண்டு போவீங்க. இயேசு தொட்டு விட்டார். விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒரு சகோதரி படுக்கையில் இருக்கிற கணவருக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் வீட்டில் கொண்டு வந்து கணவரை வைத்து கொண்டு முழங்கால நின்று ஜெபிக்கிறீங்க. கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் என் கணவர் உயிர் அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கணவர் சுகம் அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க. பயப்படாதங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய கணவருக்குள்ளே கிரியேச்சுகிற மரண கட்டுகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். மரண ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கை மாறுகிறது, இப்போவே தொடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அவருடைய சரீரத்தில் உணர்றீங்க. இப்போ எழும்பி உட்கார போறீங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்புங்க, உட்காருங்க, நடங்க. ஆண்டவரை இயேசுவை துதிக்க ஆரம்பிங்க. கட்டுகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை. அநேகருடைய காதுகளுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கண்களை பாதித்திருக்கிற குருட்டு ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 விடுதலை, விடுதலை, விடுதலை. வாலிப மகள், வாலிப மகள், எனக்கு காது கேட்கல, என் வாழ்க்கையும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நீ கலங்கி நிற்கிற மகளே, அதனால திருமண காரியத்தை நீ தள்ளி போட்டு கொண்டே வருகிறாய். எனக்கு காது கேட்கல, நான் எப்படி வாழப்போகிறேன் என்று இயேசுடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருகிறது மகளே. உன் காது திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம்னு சொல். இப்பொழுது திறக்கப்படுகிறது. உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இயேசு வைத்திருக்கிறார். பயப்படாத மகளே.
இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லி பொழுது உங்கள் குடும்பமே மகிழ்ந்து களிகூற போகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு நிறைய அற்புதம் செய்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய்கள் மறைகிறது, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறுகிறது. சிறுநீரகத்தில் பிரச்சனை, அதை டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இனி டயாலிசிஸ் பண்ணி இனி புது கிட்னி மாற்றணும்னு சொல்லுவாங்களே, என்ன செய்வதுன்னு கலங்குறீங்க. ஆண்டவர் தொடுகிறார். அந்த மரித்து போன கிட்னி உயிர் பெறுகிறது இயேசுவின் நாமத்தில். உயிர் பெறுகிறது இயேசுவின் நாமத்தில். கை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சிறுநீரகம் செயல்படட்டும்னு சொல்லுங்க. உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் சொன்ன உடனே மாற்றம் வருகிறது. இனி டயாலிசிஸ் தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. பாருங்க, ஒரு மாற்றம் வருகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பல கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களை இயேசு தொடுகிறார். இப்போ கிட்னி ஸ்டோன் மறைகிறது, கிட்னி ஸ்டோன் மறைகிறது, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் மறைகிறது. இயேசு அநேகரை தொடுகிறார். சகோதரி, உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி. ஒரு கை குழந்தை வயிறு வீங்கி இருக்கிறாரு. உங்கள் குழந்தையனுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்குது. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு தாய் அழுகிறீங்க. வயிறு வீங்கி இருக்கிறது, அதில் கை வைங்க. சகோதரி, நீங்கள் ஜெபித்தா இயேசு அற்புதம் செய்திருவார். தாயினுடைய கண்ணீருக்கு இறங்குகிற இயேசு. நீங்கள் கை வைத்து, இயேசுவே என் குழந்தையை தொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. நீங்கள் வீணான வார்த்தைகளை பேசி எத்தனை பேரை காயப்படுத்தினீங்க, அதெல்லாம் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, மற்றவங்களை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், என் வாயின் வார்த்தையினால் நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், மன்னிச்சிருங்க. என் குழந்தைக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை மன்னிச்சுன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. குழந்தை சுகம் அடைகிறது. குழந்தையுடைய சிறுநீரக நார்மலாய் மாறுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வயிறு நார்மலாய் மாறிவிடும். சுகத்தை பெறுறீங்க. நான் பார்க்கிறேன். இயேசு இன்றைக்கு அநேகருக்கு விசேஷமான அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பி, உன்னுடைய ஒரு கண் விபத்தினால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்து வேதனையோடு காணப்படுகிறாய். ஒரு கண்ணில் பார்வை பாதிக்கப்பட்டு போய்விட்டது, விபத்தில் ஏற்பட்டது. ரொம்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற வாலிப தம்பி, நான் தேவனுக்கு பயந்து தானே நடந்தேன், எனக்கு எப்படி நடக்கணும்னு சில சமயம் கேள்வி எழும்பும். ஆனால் நீ ஆண்டவரை குறை சொல்லுவது இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற மகன் இயேசுவுடைய கண்களை தொடுகிறார். இப்பொழுது அந்த கண்ணில் அற்புத சுகம், அந்த பாதிக்கப்பட்ட நரம்பு சுகம் அடைகிறது. தெளிவான பார்வை திரும்ப வருகிறது, இழந்து போன பார்வை. இயேசுவுக்கு நன்றி சொல் மகனே. இயேசுவுக்கு சாட்சியாக நீ நிற்பாய். நீ அவரை மகிமைப்படுத்தவே இந்த பாடுகள் மத்தியிலே நடத்தினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல் தம்பி. ஆண்டவரே, நீ தொடுகிறீர், சுகம் தருகிறீர், நன்றி. விடுதலை தந்து விட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயார், நீங்கள் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸு, அது பக்தி உள்ளவர்கள், ரொம்ப பக்தி, வீட்டையே கோயிலாக மாற்றி வச்சுருக்கிறீங்க. ரொம்ப சடங்காச்சாரம் பாரம்பரியத்தோடு நீங்கள் தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், வியாதிகள், அப்படியே நெருக்கத்தில் கலங்கி, ஆண்டவர் இயேசு தான் எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு கேட்குறீங்க. இயேசுவே நீ உங்களுடைய நாவினால் இப்போ கூப்பிடுறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இயேசு அதை எடுத்து போடுகிறார். இப்போ உங்களுடைய சரீரத்தில் இந்த வலி, வேதனை எல்லாம் விலகுகிறது. உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகளை இயேசு மாற்றுகிறார். எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டு நான் செத்து போனால் நலமாக இருக்கும்னு நினைச்சிங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம் மகளே என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இயேசு தொட்டு விட்டார். அவரே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை தொட்டு சுகமாக்கி விட்டார். இன்றையில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது, பயப்படுத்துகிற காட்சிகள், சில ஆவிகள் வந்து பேசி உங்களை துக்கப்படுத்தினார். இவைகள் எல்லாம் இப்போ வெளியேறி போகிறது. உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுகிறது. அந்த ஆவிகள் ஓடுகிறது. இனி அந்த ஆவி தொந்தரவு பண்ணாது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவின் கரம் தொட்டதற்காய், விடுதலைக்காக நன்றி. இன்றைக்கு வித்தியாசமாய் ஆண்டவர் செயல்படுவதை நான் பார்க்கிறேன். அநேகரும் இது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துரிங்கை பொழுதே ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் ஒரு சகோதரி, ஒரு தாய் தன்னுடைய வாலிப மகனை வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. அவன் மெலிந்த சரீரத்தோடு இருக்கிறான், எலும்பும் தோலுமாய் இருக்கிறான், பிழைப்பது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஒரே மகன், அந்த மகனுக்காக கண்ணீர் வெடிக்கிறீங்க. இயேசுவே நீ கூப்பிடுறீங்க. இயேசுடைய கண்ணீரை கண்டார் சகோதரி. உங்கள் நிமித்தம் உங்களுடைய மகனுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். அவனுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிற அந்த மரணத்தை கொண்டு வர போராடுகிற பொருளாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் பெயரை சொன்னதுனால வெளியேறுகிறது. அவனுடைய நரம்புகள் எலும்புகளை தாக்கியிருந்த வியாதி, அந்த அசுத்த ஆவி அவனுடைய ஜீரண உறுப்பை தாக்கி இருந்தது. எதுவுமே ஜீரணிக்காது, எதுவுமே சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவர் வித்தியாசமாய் பல காரியத்தை செய்வதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். அநேகருக்கு விடுதலை சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அப்படியே வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வீட்டில் சத்தம் எழும்பட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. அப்பா, நீர் மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தெய்வம். அப்பா, இந்த ஏழை ஜனங்கள் யாரிடத்துல போவாங்க ஆண்டவரே? ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டாங்க. பொய்யானதெல்லாம் நம்பி பணத்தை செலவு பண்ணி ஏமாற்றப்பட்டு வேதனையில் இருக்கிறாங்க ஐயா. அவங்கள பயமுறுத்தி பிசாசு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கி விடுதலை கொடுத்துட்டீங்க. இந்த மக்களுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரை தொடங்க இயேசுவே. என் ஜனங்கள் அறியாமையில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு இறங்கினீங்களே, அறியாமையினாலும் திட்டி கொண்டிருந்தேன். எனக்கு இறக்க செய்து குணமாக்கினீங்களே, என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரை தொடங்க, ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றுங்க, ஒவ்வொருடைய துக்கத்தையும் சந்தோஷமா மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. நீங்க தொட்டுட்டீங்க, அற்புதம் செய்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மனதார உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.